பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க எல்லாருமே உட்காந்து கோலம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மீனாவுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு செந்தில் போறாங்க. செந்தில் போனதுமே உடனே மீனா அதே மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. பக்கத்திலே கூடவே சரவணனும் போறாங்க. சரவணனும் போயிட்டு அதை ஹெல்ப் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ராஜியோட அம்மா வேற லெவல் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. ராஜி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. கோமதி கேக்குறாங்க, ஏண்டா நான் எல்லாமே கோலம் போடுவேன், அப்பெல்லாம் ஒருத்தரை எனக்கு உதவி பண்ணல, அதுவே உங்க பொண்டாட்டிங்க போடுறாங்கன்னதோ முதல் நாளா நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கே நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே பயங்கரமா சிரிச்சுட்டே இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. எல்லாருமே ஒருத்தரா ரெடி ஆயிட்டு வராங்க. 3 பேருக்குமே ஒரே மாதிரி காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. அதுல ஒருத்தரா வர பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன்ல இருந்து கோமதியில இருந்து எல்லாரும் மயிலோட ஃபேமிலியில இருக்கவங்களும் வந்திருக்காங்க. நாங்க தான் எடுத்து கொடுத்தோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க கோமதி கேட்க உடனே மயிலோட அம்மா மயில கிட்ட இழுத்து, எதுக்காக இப்படி பண்ண, இங்க பொங்கல் சிறுனா பெத்தவங்க கொடுத்த புடவையை தான் கட்டணும், நீ எதுக்காகடி இதை கட்டியிருக்கன்னு நல்லா சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லம்மா அத்தை கட்ட சொன்னாங்க, அதனாலதான் கட்டினேன், எல்லாருக்குமே ஒரே மாதிரி நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததான் அரிசியை கூப்பிடுறாங்க. நம்ம அரிசியும் வராங்க. அரிசியை பார்த்ததுமே குமார் மெய் மறந்து போயிடுறாங்க. பயங்கர அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்பவே பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய பழனி குமார் ஏன் இப்படி நடந்துக்கிறான், என்ன விஷயத்துக்காக இப்படி நடந்துக்கிறான், இது என்னது நம்ம முதல்ல கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணிட்டு இப்ப குமார எப்படி கண்காணிக்க போறாங்க. குமார நினைக்கிறது நடக்குமா, அரிசி காலத்துல குமார தாலி கட்டுவாங்களா, பாண்டியன் இதை எப்படி ஏத்துக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.